Hi friends, happy morning. இது ஆல் டு ஆல் சேனல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கேரட்டை வந்து நல்லா பொடியாக திருவி வச்சுருக்கேன். மல்லி செடி, கேரட்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் ப்ளஸ் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா பொடியாக திருவி வச்சுருக்கேன். இதை வந்து மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது வந்து பசிக்காது. நம்மளுக்கு ஒரு 11 மணி ஆனால் பசிக்கல, அந்த மாதிரி பசிக்காது. இது ஒன்று சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். காய்ங்க இருந்துச்சுன்னா இதை ரெடியாக செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் இதை வச்சு என்னன்னாலும் செய்யலாம். அதனால் இதை வச்சு நாங்கள் ஒரு டிஷ் பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சப்பாத்தி மாவு மிஸ்னு வச்சுருக்கேன். அதில் இதை வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பூரியாக சுட்டுக்கிடலாம். இது என்னன்னாக்கா குழந்தைங்களுக்கு பூரினாக்கா ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை வந்து அவங்களுக்கு மார்னிங் கொடுத்துட்டோன்னாக்கா அவங்க ஜாலியாக சாப்பிட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கும் குழந்தைங்க ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு சாப்பிட்டு போனாங்கன்னு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். இது கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நட்ஸ் கூட எதுனா கொஞ்சம் மிக்சியில் அடித்து போட்டாக்கா அது இன்னும் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்டஃப்டு பூரி அருமையாக வந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் உருளைக்கிழங்கு எப்பவும் அவிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இப்படி டக்குன்னு செய்யும்போது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுக்கோங்க. கேரட் எல்லாம் திரும்பி ஃபஸ்ட்டு டேவே நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னாக்கா ஈஸியாக மார்னிங் எழுந்திரிச்ச உடனே இதை செஞ்சிடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஈவன் இதில் சப்பாத்தி கூட செஞ்சுக்கிடலாம். உருளைக்கிழங்கு மட்டும் தான் பாயில் பண்ணோம், வேறு வெஜிடபிள்ஸ் எதுவும் நம்ம பாயில் பண்ணணுன்னு அவசியம் இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெஜிடபிள் ஸ்டஃப்டு பூரி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கூட தயிர் தாளிச்சிருக்கும். அதில் ஒரு அரை ஸ்பூன் சுகரு ப்ளஸ் ஒரு 1/4 ஸ்பூன்னு சால்ட்டு போட்டு வச்சுருக்கோம். இதை வந்து இதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் கெச்சப் எதுனா வச்சு கொடுக்கலாம். பெரியவங்க சாப்பிடும்போது ஒரு மல்லித்தூவியில் ஏதாவது வச்சுக்கிடலாம். இல்லை தயிரோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம பூரி வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்குது. நான் இது கூட வந்து எனக்கு ஒரு சித்தா டாக்டர் சொன்னாங்க, ஒரு பாட்டில் தண்ணியில் ஒரு நெல்லிக்காவை கட் பண்ணி போட்டுடுங்க மார்னிங் 1 லிட்டர் தண்ணியில். அதை வந்து ஈவினிங் வரைக்கும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோன்னாக்கா நம்மளுக்கு ஹெல்த் வைஸ் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லதுன்னு. ஸோ நான் வந்து அதை கட் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிடணும். அது பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் தண்ணி நம்ம குடிக்க சாயந்தரம் வரைக்கும் அதோடவே ஆட் பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா போதும். ஈவினிங் வந்து அந்த நெல்லிக்காவை எடுத்து போட்டு மறுநாள் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லோரும் இதை சாப்பிட்டு பாருங்கள். அந்த தண்ணியும் வெய்ய காலத்தில் குடிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மார்னிங்க்கு ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.